Hello students, welcome back to English and Maths Academy. This is 9th Mathematics, Chapter 6, Trigonometry, Exercise 6.1, Question number 2. என்ன கேட்டிருக்காங்க? From the given figure, find the value of சில trigonometric ratios கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராம் பாருங்க. இதில் இரண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் ஏபிடி ரைட் ஆங்கிள் அட் டி. செகண்ட் ஒன் triangle ADC, it's also right angle at D. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்? ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணும்னா ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸுக்கு வேல்யூ இருக்கணும். இதில் 2 சைட்ஸுக்கு இருக்குது, ஏடிக்கு இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு சைடு ஏடியை ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ஏபிடி angle ADB equal to 90 degree. Okay, by using Pythagoras theorem, AB square, which means hypotenuse square, equal to AD square plus BD square. AB square equal to 13 square, it is 169, equal to AD ஃபைண்ட் பண்ணணும். அப்படியே எழுதிக்கலாம். AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர், BD ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25. இப்போ இந்த ப்ளஸ் 25 இந்த பக்கத்துக்கு போயிடுங்க, மைனஸ் ஆகிடும். ஸோ 169 மைனஸ் 25 ஈக்குவல் டு 144. ஸோ AD ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. தேர்ஃபோர் AD ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஈக்குவல் டு 12. நம்ம இங்கே பாசிட்டிவாக யூஸ் பண்ணுவோம், அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை. ஓகேயா? அதே போல் இன் ட்ரையாங்கிள் ஏடிசி ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. பை பைத்தாகரஸ் தியரம் AC square equal to AD square plus DC square. AC square equal to, where AD equal to 12 square 144 plus DC equal to 16 square equal to 256. 144 plus 256 equal to 400. AC square equal to 400. Therefore, AC equal to square root of 400 equal to 20. இப்போ நம்ம ADக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம், it is 12. அதே போல் ACக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம், it is 20. ஓகே, இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் பியை டிபெண்ட் பண்ணி 3 கொஸ்டின் இருக்குது. அதாவது ஆங்கிள் பியை டிபெண்ட் பண்ணுறப்ப எந்த ட்ரையாங்கிள் ஏபிடி. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 1 sin B. We know that sin theta equal to opposite by hypotenuse, where opposite equal to AD divided by hypotenuse equal to AB, equal to 12 by 13. Second one, secant B. Secant thetaங்கிறது காஸ்க்கு ரெசிப்ரோக்கல். காஸ்க்கு என்ன போடுவோம்? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஹைப்போட்டென்யூஸ் பை அட்ஜசன்ட். ஸோ AB பை BD equal to 13 by 5. அடுத்து third one, cot B. cot thetaங்கிறது tanக்கு reciprocal, tan theta equal to opposite by adjacent. So cot theta equal to adjacent by opposite, அதாவது BD by AD equal to 5 by 12.
ஓகே, அடுத்த மூன்றும் ஆங்கிள் சி எடுத்திருக்காங்க. ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிசி ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 4 cos C. We know that cos theta equal to adjacent by hypotenuse, அதாவது CD by AC equal to 16 by 20. அடுத்து fifth one tan C, tan theta equal to opposite by adjacent, opposite AD, adjacent CD or DC, AD by CD equal to 12 by 16. The last one, sixth one, cosecant C. cosecant theta அப்படிங்கிறது sin thetaக்கு ரெசிப்ரோக்கல். சைனுக்கு என்ன எழுதுவோம்? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ கொசிகனுக்கு ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட். ஹைப்போட்டனஸ் ஏசி பை ஆப்போசிட் ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு 20 by 12. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.